ஆத்மாவணங்க சாமி. ஆத்மாவணங்க சாமி. பட்டினத்தை ஒரு சின்ன கேள்வி சாமி. கேளுங்க. பட்டினத்தார் இட்டத்தி தெரிந்தது. நம்முடைய சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இட்டத்தி எங்கே எரிகின்றது? அது யாரை சுடும்? உங்கள் வாயிலாக. அவர் ஏற்றி வச்ச அந்த நெருப்பு எத்தனை யுகமானாலும் அணையாம இருக்கும். அதுக்கு சாட்சி யாருன்னா அவரையே நம்பி இருக்கிற அவங்களோட சீடர்கள் மட்டும்தான். ஆனால் சீடர்கள் உள்ள எரியிற நெருப்பு வெளியே இருக்கிற யாரும் சுடாது. அந்த நெருப்பு இவங்களையும் ஒரு நெருப்பா மாத்துற வரைக்கும் உள்ளகிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஞானம், ஐயாவுடைய ஞானம் ஒரு நெருப்பா ஒவ்வொருத்தருடைய சீடர்களுடைய மனசுல இருந்து எல்லாரையும் அந்த பக்குவத்துக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அந்த நெருப்பானது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், என்னைக்கும் அழியாம இருக்கும். அப்புறம் யார சாமி சுடும் அப்படின்னு சொன்னால், சிவன் தவம் பண்ணினுக்கிறான், தவக்கோலத்தில் இருக்கிறார் சிவபெருமான். ஆனா அந்த தவத்தில் இருந்த கலைக்கணும்னு யார் முயற்சி பண்றா? காமன் முயற்சி பண்றான். காமதேவன் சிவனுடைய தவத்தை கலைக்கணும்னு முயற்சி பண்ணதோட விளைவு சிவனுடைய நெற்றிக்கண்ணை திறந்து காமனை எரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. தவம் கலைஞ்சா, தவம் கலையத்துக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு அந்த நெருப்பு ஒரு நாள் சுடும். நம்முடைய குருநாதரே தவத்தில் இருக்கிறாரு, தெய்வமா இருக்கிறாரு. அந்த அருமை தெரியாம தன்னோட இச்சைக்காக அங்க விளையாடி கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இந்த ஞான நெருப்பு இவர்கள் எல்லாரையும் சுடும். அப்ப யாராவது காப்பாத்துறதுக்கு வருவாங்கன்னா யாரும் காப்பாத்துறதுக்கு வரமாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பா ஒரு நாள் குருவோட பெருமை தெரியாம ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு நாள் இந்த நெருப்பானது கண்டிப்பா சுடும். அன்னைக்கு இறைவனும் காப்பாற்ற மாட்டான், இந்த உலகமும் காப்பாற்றாது, கட்டின பொண்டாட்டியும் காப்பாற்ற மாட்டா, பிள்ளைங்களும் காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லார் பேரையும் சொல்லிதான் நான் நிறைய வேலைகளை பண்ணின்னு இருக்கிறேன். என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு பண்ணின்னு இருக்கிறேன், என் பிள்ளைய பேச்சை கேட்டு பண்ணின்னு இருக்கிறேன். இவ்வளோ பேச்சை கேட்டியே, ஒரு நாளாவது உன்னோட குருநாதர் பேச்சை கேட்டிருந்தா அவர் ஏற்றி வச்ச நெருப்பு உன்னை காக்கும் பொருளாக இருந்திருக்கும், ஒரு நாள் உன்னை அழிக்கக்கூடிய பொருளாக அது இருக்காது. ஆனால் காலம் கடந்து தான் உனக்கு புரியணும்னு இருந்தால், எத்தனையோ பேருக்கு அது புரிஞ்சிருக்குது. கை காலோட நல்லா உலாவின் இருக்கும்போது புரியாத அந்த ஞானம், புரியாத அந்த பக்குவம், புரியாத அந்த உண்மை, கை காலெல்லாம் செயல் இருந்து ஒரு நாள் கட்டிலோட கட்டிலா கட்டை மாதிரி படுத்துன்னு இருக்கும்போது புரியும். ஆனா அந்த புரியும் போது உனக்கு அதனால லாபம் இல்லடா. நீ யார் பேரை சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்தின்னு இருந்தோ அந்த உலகம்லாம் உன்னை காரி துப்போம். அப்படி ஒரு நாள் உனக்கு வரணுமா? அதை கொஞ்சம் நீ யோசனை பண்ணிக்கோ. புத்தி உள்ளவனா தான் திருத்திக்கணும். கோபத்தினால வரக்கூடிய தவறுகளை எல்லாரும் திருத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அகம்பாவத்தினால கோபம் வந்ததுன்னா, அகம்பாவத்தினால செயல் வந்ததுன்னா அது என்னைக்குமே திருத்த முடியாத தவறுகளா போய் நின்றுடும். ஞானத்துக்கு வந்தவன் ஒரு குழந்தை கீழே விழுந்து விழுந்து தான் எழுந்துக்கும். ஆனால் வளர்ந்தவன் விழுந்து விழுந்து எழுந்தனா ஊர் காரி துப்பக்கூடிய சூழ்நிலை வந்துடும், ஊர் சிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இது வரலாறு திரும்பி பாரு. கண்ணதாசன் ஒருத்தன் சொன்னான், ஏம்பா உன்னோட வாழ்க்கையில துன்பம் வருதுன்னு ஒரு நாளும் கலங்காத, சரித்திரத்தை பாரியா. சத்தியம் தோற்றதுண்டா, தர்மம் அழிந்ததுண்டா. இத சரித்திரம் முழுதும் நீ படித்த பின்னாலும் சஞ்சலம் வருதுண்டா. சரித்திரத்தை பார்ப்பா, ஒரு நாளும் சத்தியம் தோற்றதும் இல்லை, தர்மம் அழிஞ்சதும் இல்லை. இதுதான் நீ சரித்திரத்தை படிச்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி நீ சரித்திரத்துல இருந்து நீ உண்மையை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் இதுதான் சாஸ்வதம். ஒரு நாளும் தர்மம் அழியாது அப்படின்றது நீ புரிஞ்சுக்கணும் தான் நாம எல்லாம் நடக்கிறோம். தர்மம் என்னைக்குமே ஜெயிச்சே தீரும் தான். இவ்வளவு சோதனைகள் வரும்போது நாம எல்லாரும் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே அந்த வரலாறு இருந்து நாம உண்மையை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அந்த வரலாறு இருந்து உண்மையை புரிஞ்சுக்கினாங்கன்னா தப்பிச்சு கரை சேருவாங்க சாமி. இல்லைன்னு சொன்னால் ஐயாவுடைய அந்த ஞான நெருப்பு ஒரு நாள் எல்லாரையும் சுடும். அன்னைக்கு ஐயாவும் வரமாட்டாரு,
ஆண்டவனும் வரமாட்டான். புரிந்தவர்கள் புரிந்து கொள்க. ஆத்மானந்த சாமி, ஆத்மானந்த சாமி, அனுபவம் ஆணவம் எதை உணர்த்தும்? அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன் ஆணவன்ற ஒரு பொண்டாட்டி கட்டின்னு இருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே என்ன பண்ணுறான்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தவன் கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி பேச்சை கேட்பான். ஏன் இவ்வளோ நாள் அங்கே கேட்டிருந்தானா, ஏன் இப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்குறான்னா? பக்குவம் இல்லை. அந்த பக்குவம் இல்லாத ஒரு விளைவோட என்னாவது, அம்மா அப்பாவெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு பொண்டாட்டி சொல்லி மந்திரனே, பொண்டாட்டி சொல்கிறதே கேட்டுக்கினே கொஞ்சம் காலம் ஓடும். எது வரைக்கும் ஓடும்? பொண்டாட்டி சொல்ல கேட்டு 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 தவறுமா பண்ணி பண்ணி மண்டெல்லாம் உடஞ்சி இப்போ பக்குவம் வந்துடும். பக்குவம் வந்தவொடனே இப்போதான் பொண்டாட்டி பேச்சை கேட்கறது நிறுத்துவான். தனக்கு முன்னாடி அம்மா அப்பா பேச்சை கேட்க இப்போதான் ஆரம்பிப்பான். இவ்வளோ நாள் தப்பு தப்பாக பண்ணிட்டேன். பொண்டாட்டி கட்டின உடனே என்ன பண்ணுவான்? நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாம். தனி கொடுத்தனம் போயிடலான்னு அங்கே தனி கொடுத்தனம் போய் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்து 3 மாதம் சந்தோஷமாக 3 மாதம் போயிடுமே. போனதுக்கப்புறம் தான் நிஜ வாழ்க்கையோட வலியும் வேதனையும் ஒரு மனுஷனுக்கு புரியும். புரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான்? அங்கேயே நல்லா இருந்திருப்பேன், இங்கே என்னால் செலவு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு குழந்தை பிறந்தா கூட அதை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை, ஏன் என் பொண்டாட்டியை கவனிக்க கூட ஆள் இல்லை அப்படின்னு முன்ன இருந்த அந்த கூட்டு குடும்பத்தோட அருமை தனியாக வந்தவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு வாழ்க்கையில் பக்குவம் இல்லாத இருக்கும்போது ஆணவத்தோட ஒரு மனுஷனும் ஆடிக்கினே இருப்பான் சாமி. பக்குவம் வந்தால் எதுப்போ வரும்? பக்குவம் வாழ்க்கையில் அடிபட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பக்குவம் வரும். அந்த பக்குவம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவமாக கைக்கு வருது. வாய்ஞானமும் பேசுவான். வான் என்பார் அந்தம் என்பார் வாஞானமே பேசி தான் என்பார் வீணர் தனையறியார் பூரணமே அப்படின்னு யார் சொல்லுது? பட்டினத்தார் சொல்றாரு. வாய்ஞானம் பேசுவானா? வானத்தை பாருன்னுவான், அந்தத்தை பாருன்னுவான். இதெல்லாம் எதுடா? வாய்ஞானம்டா. இதை உண்மையிலே அவன் அனுபவிச்சிருப்பானா அப்படின்னா, உண்மையிலேயே அவன் அனுபவிச்சிருந்தானா அவன் வாயில அவனை தவறி கூட தான்னு சொல்ல மாட்டான்டா. அப்ப யார் சொல்லுவான்? இதை எதையுமே அனுபவிக்காம வாய் ஞானமே பேசின்னு இருப்பான்டா. அவன் எல்லாமே தான் 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 பேசின்னு இருப்பான்டா. அப்பவே தெரிஞ்சுக்க அவன் கிட்ட ஞானம் இல்லை, வெறும் வாய் ஞானம். அவன் இன்னும் பக்குவம் அடையல. பக்குவம் ஆகிறதுக்கு முன்னாடியே கீழே ஊழ்ந்து வெம்பி போயிட்டான்டா அப்படின்னு யார் சொல்றது? பட்டினத்தாரு. இன்னைக்கு இந்த மாதிரிலாம் கூட்டம் வரும்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. தான் என்பார் அந்தம் என்பார் வாய்ஞானமே பேசி தான் என்பார் வீணர்ன்றாரு. அவன் யாருக்குமே உதவ மாட்டான்டா. சரி, ஊருக்கு உதவ மாட்டானா? அவனுக்கே உதவ மாட்டான்டா. அவன் பேசுறான் ஞானம் அவனுக்கே உதவாது அப்படின்னு யார் சொல்றது? பட்டினத்தார் சொல்றாரு. அப்போ இத பட்டினத்தார் பாடல்களை படிக்கிறது பிரமாதம் இல்லை. பொருளை உணர்ந்து அந்த பொருள் மாதிரி தன்னோட வாழ்க்கையை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு யாராவது உணர்ந்தாங்கன்னா பட்டினத்தாரோட சொல்லு இங்கே அனுபவமாக மாறும். ஏன் சாமி இதெல்லாம் படிக்கிறானே, ஏன் அவனுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் அனுபவிக்கல சாமி. படிச்சிருக்கிறான் இன்னும். அந்த படித்ததோட விளைவு என்ன வரும் தெரியுங்களா? யாராவது கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுவான், நான் அதை படிக்கலைங்க, நான் இன்னும் படிக்கலைங்க, படிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர உண்மையா ஞானத்தை உணர்ந்தா படிச்சேன்னு சொல்ல மாட்டான், தான் உணர்ந்திருப்பான். உணர்ந்தவன் ஒரு நாளும் வார்த்தைக்காக தவம் இருக்க வேண்டிய வேலையில வார்த்தை அறிவு மாதிரி கொட்டிக்கினே இருக்கும். உணராதவனுக்கு ஒரு நாளும் வார்த்தைக்காக தவம் இருக்கணும். வார்த்தை வராது. ஏன் தைக்கிறான்? அது அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ஏன் வருதுன்னு சொன்னால் தான் இன்னும் உணரல. ஐயா எங்கேயாவது திணறிருக்காரா? வார்த்தைக்காக தவம் இருந்திருக்காரா? இல்லையே. அப்ப எங்கேருந்து வந்தது? உணர்ந்தா தவம் இருக்க வேணாம் சாமி, வார்த்தைகள் வந்து விடும். உன் வாயில இருந்து நான் வரத்துக்காக தவம் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையும் தவம் இருக்கும்.
ஞானத்தை அடையலைன்னா நீ தவம் இருப்ப, அது உன்னை விட்டு விலகி நிற்கும். அப்போ உன்னோட குறை என்ன, அதை நீ சரி பண்ண பார்த்தேன்னு சொன்னால் உனக்கும் ஒரு நாள் ஞானம் வரும். ஆனால் அகம்பாவத்தால ஆணவத்தால தான் குறை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மல்லு கட்டி நின்னு சொன்னால் அதுதான் சாமி ஆணவம். அந்த ஆணவம் உன்னை அழிக்காம ஒரு நாளும் விடாது. ஆனால் ஞான பாதையில் வந்துட்டேன், ஆன்மீக பாதையில் வந்துட்டேன்னு சொன்னால் தவறுகளை திருத்திக்கினே போகணும். திருந்தலைன்னு சொன்னால் அனுபவங்கள் இல்லை, அனுபவம் இல்லைன்னு சொன்னால் ஞானங்கள் இல்லை, ஞானங்கள் இல்லைன்னு சொன்னால் பிறவிக்கு முக்திக்கு வேலை ஒருத்தனுக்கு இல்லை. லகான் கோழி முட்டை பொரிக்குமா சாமி? நாட்டுக்கோழி போற எல்லா முட்டையும் பொரிக்கும், புரியுதுங்களா? அந்த போல உனக்குள்ள அந்த ஞானம்ன்ற கருவு இருந்தால் ஆணவம் அகம்பாவம் வார்த்தையிலேயே வராது சாமி. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். சரி, முகம் அசிங்கமாகுது, மேக்கப் போட்டு அழகா பண்ணிக்கலாம். உள்ளகிறவன் யார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசல் இருக்கு தெரியுங்களா? நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் உள்ள இருக்கிறவன் யாருன்றத காட்டி கொடுக்கக்கூடிய வாசல். அப்போ வார்த்தையில ஆணவம், வார்த்தையில அகம்பாவம், நான் என்ற கர்வம் ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னா அது இன்னும் பக்குவமாகல, வெம்பிக்கினே இருக்குதுன்னு அர்த்தம். வெம்பிக்கினே இருந்தால் அது சாப்பிடறதுக்கு உதவாத ஒரு பொருளா போய் முடிஞ்சிடும். அப்போ பக்குவம் வேணும்னா அனுபவம் வேணும். மற்றதெல்லாம் அகம்பாவத்திலையும் ஆணவத்திலையும் ஒரு நாள் அழிஞ்சு வீணா போயிடும், யாருக்கும் உதவாது, தனக்கும் உதவாத போயிடும். சரிங்களா சாமி? இதுதான் அனுபவத்துக்கும் ஆணவத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம்.